ஹலோ காய், சூப்பரான லட்டு வீட்டிலே பண்ணலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம், இதோட கம்மியாகவும் சேர்க்க வேண்டாம். 1 கப் மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கெல்லாம் இது பண்ணாதீங்க. கொஞ்சம் அதோட திக்காகவே இருக்கணும். அப்போ தான் இது ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் அதில் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் தான் இன்றைக்கி வேக வச்சு பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு சிறு கட்டி கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட டம்ளரோ இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணமோ பவுலோ ஏதோ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே கொஞ்சம் ஆஃப் மட்டும்தான் நம்ம ஊற்றி ஸ்டீம் பண்ண போகிறோம். ஆஃப் லெவலுக்கு மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் 2 கிண்ணத்துலையுமே நல்லா கீ அப்ளை பண்ணிட்டேன். 1 கப் கடலை மாவுக்கு கரெக்டாக எனக்கு 2 கப்பு தான் வந்துச்சு. நீங்கள் டீ டம்ளரில் கூட இது பண்ணிக்கலாம். இதில் ஆஃப் மட்டும் ஃபில் ஆகிற மாதிரி பார்த்து வைங்க. இட்லி பாத்திரத்தில் தான் நான் இன்றைக்கி ஸ்டீம் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டீமரில் கூட வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இது கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. இது வெந்ததுக்கப்புறமா நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது நீங்கள் 1 வீக் அந்த மாதிரி நல்லா ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணுன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு இதை நான் க்யூபாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் தான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி தரணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக எப்படி மோச்சூர் லட்டு இருக்குமோ அதே மாதிரி கிடைக்கும். நான் 2 டைம் போட்டு நல்லா மிக்சியில் ரொம்பலாம் பிளெண்ட் பண்ணி விட்டுறாதீங்க. சும்மா 2-3 டைம் பல்ஸ் மோடில் பண்ணாவே இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா இது ஒரு 5 டேஸ் 6 டேஸ் ஸ்டோர் பண்ணணுன்னா இந்த மாதிரி கீயில் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் 1 மினிட் ரோஸ்ட் பண்ணாவே போதும். இல்லை 1 டே 2 டேஸ் தான் இருக்கும்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இது தண்ணியில் பாயில் பண்ணி வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். ஸ்டீமரில் வேக வச்சு பண்ணுறதுனால சீக்கிரமாக கெட்டு போக சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த ப்ராசஸ். நீங்கள் 2 டேஸில் சாப்பிட்டு முடிச்சிருவீங்கன்னா இதை இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இதுக்கப்புறமா இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப்புக்கு 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பிசு தன்மை வந்தால் போதும். நீங்கள் கம்பி பதம்லாம் வரவில்லை. லைட்டாக சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் பிசுன்னு இருக்கும். அந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 கப்புக்கு 1.5 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மூடி போட்டு ஜஸ்ட் 1 மினிட் ஃபுல்லாக அப்படியே க்ளோஸில் விட்டுடுங்க. இது சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். நான் கீயில் கொஞ்சோண்டு கிஸ்மிஸும் முந்திரியும் மட்டும் ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை சீட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குயிக்காக பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.